தானியேல் 2 அதிகாரம் 21 வசனத்தில் பாபிலோன் தேசத்து ராஜாவுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் வந்தது. இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன? இப்போ நான் ஆட்சி பண்ணுறேன், தேசத்தில் நான் ராஜாவாக இருக்கிற எல்லாம் நடக்கிறது, இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எண்ணம் அவருக்குள்ளே வந்தது. அப்போ ஆண்டவர் அவருக்கு ஒரு சொப்பனத்தை காண்பிக்கிறார். கர்த்தர் தான் ஒரு சொப்பனத்தை காண்பித்து இனிமேல் என்ன சம்பவிக்கும் என்பதை அவர் அறிந்து கொள்ள செய்கிறதை தானியேலின் 2 அதிகாரத்திலே வாசிக்க முடியும். தானியேல் என்ற தேவ மனிதர் தான் அந்த சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தை விளங்க பண்ணுகிறார். அப்போது நமக்குள்ள ஒரு ஆசை இருக்கணும், இனி என்ன சம்பவிக்கும்? இயேசுவுடைய சீஷர்கள் வந்து கேட்டாங்க, இனிமேல் என்ன சம்பவிக்கும்? உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய 2ஆம் வருகைக்கும் அடையாளம் என்ன என்று கேட்டதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 25 அதிகாரத்தில், அப்படி 24ஆம் அதிகாரத்தில் கேட்டாங்க 3ஆம் வசனத்தில். அப்போ நமக்குள்ள அந்த கேள்வி இருக்கணும். நம்ம இன்னும் இந்த உலகத்தில் 1000 வருஷம் வாழப்போகிறோன்னு நினைக்காதுங்க. இன்னும் 1000 வருஷத்தில் அந்த உலகம் தாங்காது. அடுத்து வேகமான நிறைய மாற்றங்கள் இந்த உலகத்தில் உண்டாக போகிறது. அது என்ன என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். எல்லாருக்குள்ள அந்த ஆவல் இருக்கணும், இனி என்ன இந்த உலகத்தில் நடக்க போகிறது. இயேசுவே சொன்னார், காலத்தை நீங்கள் நிதானிக்கணும், நீங்கள் காலத்தை நிதானிக்க வேண்டியது அவசியம் என்று இயேசுவும் சொல்லுகிறார். நாம் வாழ்கிற இந்த காலம் எப்படிப்பட்டது, எந்த காலத்தில் வாழுகிறோம், இனி என்ன நடக்க போகிறது என்பதை தெளிவு நமக்கு இருக்கணும். சரியா? அதனால் நான் பெரிய பைபிள் டீச்சர்லாம் கிடையாது. இயேசுடைய 2ஆம் வருகை பற்றி அப்படி இப்படி பேசுகிற அது நிறைய கிருபை பெற்ற டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு அந்த மாதிரி, நான் ஒரு சுவிசேஷகன் சொன்ன மாதிரி, ஆனால் நீங்கள் அறிந்து கொள்ளும்படி நான் புரிந்து கொள்ளுகிற மாதிரி சில காரியத்தை சொல்கிறேன். ரொம்ப டீப்பாக எனக்கு சொல்ல தெரியாது. வசனத்திலேருந்து தெளிவாக இப்போ என்ன நடக்குது, என்ன வரப்போகுதுன்னு நான் மேலோட்டமாக சில காரியம் சொல்லுவேன். அப்புறம் நீங்கள் அதுக்கான புஸ்தகங்கள் இருக்குது, அதெல்லாம் வாசித்து நிறைய நீங்கள் அறிந்து கொள்ளணும். சரியா? ஆனால் நீங்கள் விளங்கி கொள்ளுகிற அளவு உங்களுக்கு என்னால் சொல்ல முடியும். அதை நான் காத்திருந்து ஜெபித்த போது என்னென்ன உங்களுக்கு சொல்லணும்னு ஆண்டவர் சொன்னார், அதை மாத்திரம் மேலோட்டமாக சொல்லுங்கள். இது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ முதல்ல தானியேல் 2 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டில் 1031 பக்கம். அதில் அந்த சிலை, ஒரு பெரிய சிலையை தரிசனத்தில் அந்த ராஜா பார்க்கிறார். அந்த சிலை எப்படி இருந்ததான் பாருங்க. தானியேல் அதை விவரித்து சொல்லுகிறார். 32, 33 வசனத்தை பாருங்க. பைபிளை திருப்பங்க. தானியேல் 2 அதிகாரம் 32, 33 வசனம் பாருங்க. அந்த 31 வசனம் சொல்லுகிறது, அது பெரிய சிலையாக இருந்ததாம், மிக பிரம்மாண்டமான பெரிய சிலை. அந்த சிலையின் தலை பொன்னினாலும், அந்த சிலை பொன்னினால் செய்யப்பட்டிருந்தது. அதனுடைய மார்பும் அதனுடைய புயங்களும் வெள்ளியினால் செய்யப்பட்டிருந்தது. அதனுடைய வயிற்று பகுதியும் தொடைப்பகுதியும் வெண்கலத்தினால் செய்யப்பட்டிருந்தது. அதன் கால்கள் இரும்பினால் செய்யப்பட்டிருந்தது. அதன் பாதங்கள் பாதி இரும்பு பாதி களிமண்ணுமாய் இருந்தது என்ன சொல். இதான் அந்த சிலை, பிரம்மாண்டமான சிலை. அதில் 5 பகுதிகள், தலை, மார்பு, புயங்கள், வயிறு, தொடை, கால்கள், பாதங்கள், 5 பகுதிகள், 5 உலோகங்களால் அது காணப்படுகிறது. கடைசியில் பாதங்கள் மாத்திரம் பாதி இரும்பு பாதி களிமண் என்று சொல்லப்படுகிறது. இது என்னது, அது சிலை, அதில் பொண்ணு வெள்ளின்றீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இனி சம்பவிக்க போகிறது என்ன என்பதை ஆண்டவர் அந்த ராஜாவுக்கு வெளிப்படுத்தி தானியேல் அதை விளங்க பண்ணி அதெல்லாம் நடந்தது மாத்திரம் இல்லை, இன்றைக்கு என்ன நடக்கிறது என்பதும் இந்த தரிசனத்தில் இருக்குது. அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அதற்கு அர்த்தத்தை தானியேல் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார் பாருங்க. முதலாவது 37ஆம் வசனத்தை பாருங்க. 37ஆம் வசனம் தானியேல் சொல்ல, ராஜாவே, நீ ராஜாதி ராஜாவாய் இருக்கிறீர். பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையும் மகிமையும் அருளினார். சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாய்த்த பறவைகளையும் அவர் உமது கைகளில் ஒப்பு கொடுத்தார். உம்மை அவைகளை எல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னான தலை நீரே. அந்த நேபுகாத் நேச்சார் என்ற ராஜா உலகத்தின் பெரும் தேசங்களை தன் ஆளுகைகளை வைத்திருந்தார். நிறைய அவர் பல தேசங்கள் அவருக்கு அடிமையாக இருந்தது. அவர் தான் பல தேசங்களுக்கு ராஜாவர். அப்போ நீர் தான் பொன்னாலான தலை என்று அவருடைய ராஜ்யம். தலை பொன்னினால் செய்யப்பட்டது. பாபிலோன் பேரரசு, பாபிலோன் பேரரசை அது குறிக்கும். இன்றைக்கு நாட்களில் ஈராக் தேசம்தான் பைபிள் காலத்தில் பாபிலோன் என்று அழைக்கப்பட்ட தேசம். அது ஒரு செழிப்பான தேசமாக இருந்தது. அங்கே நதிகள் ஓடுகிற செழிப்பான பகுதி. அதனால் அவங்க அதுதான் அந்த பொன் என்பது பாபிலோன் பேரரசு ராஜ்யங்களை குறிக்கும். இந்த 5 ஒவ்வொரு ராஜ்யங்களை குறிக்கும். பாபிலோன் பேரரசு உலகத்தின் பெரும்பகுதிகளை ஆளுகை செய்தாங்க, அந்த ராஜ்யத்தை குறிக்கும். 2வது பாருங்க,
உமக்கு பின்பு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும் என்பதாய் சொல்லுகிறார். பின்பு பூமியிலெல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கலமான 3வது ராஜ்யம் தோன்றும். 4வது ராஜ்யம் இரும்பை போல உறுதியாக இருக்கும். அப்படி இரும்பு எல்லாத்தையும் நொறுக்கிற மாதிரி நொறுக்கி போடுகிறதா இருக்கும் அப்படின்னு அதை பற்றிலாம் நீங்கள் வாசிக்கும் போது தெரிந்து கொள்ளலாம். சரி, இப்போது நான் உங்களுக்கு அதை விளக்கி சொல்கிறேன். முதலாவது தலை பொன், அதுதான் பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சாரை குறிக்கும். அது பாபிலோனிய பேரரசு, அதனுடைய ராஜ்யம். 2வது வெள்ளி, மார்பும் புயங்களும் உள்ள வெள்ளி, அது மேதிய பாரசீக அரசு, அந்த அரசை குறிக்கும். பெர்சியா அரசை குறிக்கும். இவங்களுக்கு பிறகு இவங்க ஆட்சி வந்தது. இவங்க உலகத்தின் பெரும்பகுதியை ஆளுகை செய்தாங்க. அது பெர்சியா ராஜ்யம் என்பது ஈரானை குறிக்கும். பெர்சியா என்று சொல்வது இன்றைக்கு ஈரானை குறிக்கும். அவங்க தான் அடுத்து பெரிய ஆட்சி பண்ணினாங்க. 3வது வைரம் தொடை வெண்கலம், வைரத்தொடை வெண்கலமாக இருந்தது. வெண்கலத்தை மாதிரி உறுதியான ஒரு ராஜ்யம். அது கிரேக்க பேரரசு, கிரீக் எம்பையர், அதாவது கிரேக்க பேரரசு. கிரேக்க பேரரசை உருவாக்குனது யார்? தி கிரேட் அலெக்சாண்டர், மகா அலெக்சாண்டர் என்கிற ஒரு மனிதர் கிரேக்கிலிருந்து எழும்பினார். அவர் கிமு 334 கிறிஸ்துவுக்கு முன் வாழ்ந்தவர். கிமு 334 படையெடுக்க தொடங்கி உலகம் முழுவதையும் ஒரே ஆளுகைகளை கொண்டு வரணும்னு சொல்லி அலெக்சாண்டர் யுத்தங்களை செய்து பல தேசங்களை வசப்படுத்தி விட்டார். சின்ன வயசில் யுத்தம் பண்ண ஆரம்பித்து உலகத்தின் பெரும் பகுதியை தன்னுடைய ஆளுகைகளை கொண்டு வந்துவிட்டார். அது கிரேக்க பேரரசு. கிறிஸ்துவுக்கு முன் 334 இருந்து அந்த அரசு துவங்கினது. அவர் போன இடத்துலலாம் கிரீக் என்கிற லாங்குவேஜ் மொழியை பரப்பினார். அதனால் இயேசு வாழ்ந்த காலத்திலேயும் அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த காலத்திலேயும் உலகத்தின் பெரும் பகுதியில் அது கிரேக்க மொழி பேசப்பட்டது. இப்போ எப்படி ஆங்கில மொழி எல்லா இடத்திலும் பேசப்படுகிறதோ அதே மாதிரி கிரேக்க மொழி பேசப்பட்டது. அந்த அலெக்சாண்டர் போகிற இடமெல்லாம் கிரேக்க மொழியை பரப்பினார். அதனால தான் வேத புஸ்தகத்தின் புதிய ஏற்பாடு கிரீக் லாங்குவேஜில் தான் எழுதப்பட்டது, கிரேக்க மொழியில் எழுதி வெளியிடப்பட்டது என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அவருடைய காலத்தில் அலெக்சாண்டர் அடுத்த பேரரசு. அவர் வெண்கல மாதிரி யாரும் எதிர்க்க முடியாத அளவுக்கு ஒரு வல்லமையோடு அலெக்சாண்டருடைய படை வருதுன்னா எல்லாம் நடுங்கிடுவாங்க, சரண்டர் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி அவருடைய பேரரசு இதெல்லாம் தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டது. இதுதான் பார்க்கிறோம். அடுத்து 4வது கால்கள். 4வது அது இரும்பா இருந்துச்சான். அது குறித்து சொல்லப்படுகிறது. 4வது ராஜ்யம் 40வது வசனம் பாருங்க, தானியேல் 2:40. இரும்பை போல உரமாய் இருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்னபன்னம் ஆக்குகிறதோ அப்படியே இது நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவைகளை எல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும் என்று பைபிளில் இருக்குது. இது ரோம சாம்ராஜ்யம், ரோம பேரரசை குறிக்கும். ரோம பேரரசு, ரோமை மையமாய் கொண்டு உலகம் முழுவதும் ஜூலியஸ் சீசர் அப்படிலாம் வாசிக்கிறவங்கள ரோம பேரரசர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் இந்த ரோமர்கள் தான் உலகத்தின் பெரும் பகுதியை ஆட்சி பண்ணினார்கள். அவங்களை எதிர்க்க யாரால முடியாது. இரும்பு மாதிரி ஸ்ட்ராங், நொறுக்கி போட்டுருவாங்க. எல்லாரும் அவங்களுக்கு அடிமைகளாக அவங்களுக்கு கீழே தான் இருந்தாங்க. அவங்க வைக்கிறதா சட்டம். இயேசுவை சிலுவையில் அறைந்து கொல்ல ஒப்பு கொடுத்தவங்களும் இந்த ரோம கவர்னர் தான். அவருக்கு தான் மரண தண்டனை கொடுக்க அதிகாரம், வேறு யாரும் செய்ய முடியாது. இவங்க ஐரோப்பா கண்டம் முழுவதிலும் ஆசியா கண்டத்தின் பெரும்பகுதியிலும் இந்த ரோமருடைய ஆட்சி நடைபெற்றது. ரோமாபுரியை மையமாக வச்சு இது ரோம பேரரசை தான் இந்த இரும்பு குறிக்கும். 5வது கடைசியான காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5வது பாதங்கள். 43வது வசனம் பாருங்க, தானியேல் 2:43 வசனம். இது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பாருங்க. நீர் இரும்பை களிமண்ணோட கலந்ததாக கண்டீர். இதான் கடைசி. கால்கள், பாதம் பாதி இரும்பு பாதி களிமண், அந்த மாதிரி கண்டீர். அவர்கள் மற்ற மனுஷரோட சம்பந்தம் கலப்பார்கள். முன்னால் இருந்த அரசாங்கம்லாம் யாரு கூட காம்ப்ரமைஸ் கிடையாது, தனித்து நின்றாங்க. அப்போ கிரேக் அலெக்சாண்டர்னா எல்லாரும் அவருக்கு கீழே, அவ்வளோதான். ரோம சாம்ராஜ்யம்னா எல்லாரும் சீசருக்கு கீழே. சீசரை தான் ஆண்டவர்னு சொல்லணும், லார்ட் என்று சொல்லணும். அவங்க அதான் சட்டம், அவங்களுக்கு கீழே தான் எல்லாரும். ஆனால் இப்போது கடைசியாய் காணப்படுகிற இரும்பும் களிமண்ணும் உள்ளது பாதம். இதுதான் கடைசி பேரரசு. அவங்க சம்பந்தம் கலப்பார்கள். களிமண்ணோடே இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள். சரிங்களா? அதான் சொல்ல, இரும்பும் களிமண்ணும் ஒட்டுமா? இரும்பு களிமண்ணை சேர்த்து வச்சா ரெண்டும் அப்படி ஒன்றா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ஒட்டாது. அது மாதிரி தான் கடைசி காலம், கடைசியில் நடக்கிற இந்த பாதத்தில் கடைசி பேரரசு ராஜ்யங்கள் எப்படி இருக்குன்னா இந்த இரும்பும் களிமண்ணை மாதிரி ஒட்டாது, ஒன்றா இருக்கிற மாதிரி தெரியும், ஒட்டாது. இன்றைக்கி உலகத்தை பாருங்கள், உலகத்தில் உள்ள எல்லா ராஜ்யங்களை பாருங்கள், இந்தியாவை பாருங்கள்,
இந்தியாவில் நீங்கள் நம்ம அரசாங்கத்தை பாருங்களேன், மேலையும் கீழே ஒன்றா இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. ஒட்டுமா? ஒட்டாது. ஒன்று இரும்பு, ஒன்று களிமண். ஆனால் ஒன்றா இருக்கிற மாதிரி பேசுவாங்க, ஒன்றா இருக்கிற மாதிரி நடிப்பாங்க, எல்லாம் நடக்கும், ஒட்டாது. அதே மாதிரி தான் நிறைய மாநிலத்தில் பாருங்களேன், இப்போல்லாம் முன்னால் ஒரு கட்சி ஆட்சி இருந்தது. இப்போ பெரும்பாலான மாநிலங்களில் பல கட்சிகள் இணைந்து இப்போ ஆட்சி பண்ணுறாங்க. ஒட்டுறாங்களா? ஒட்டுற மாதிரி தெரியும். இரும்பும் களிமண்ணும் ஒன்றா இருக்கிற மாதிரி தெரியும், ஒன்று சேராது. உள்ளுக்குள்ளே அப்படியே மோதிக்கிட்டே தான் இருக்கும், ஒன்றா இணையாது. கடைசி காலம் இப்படி தான் இருக்கும். அதனால தான் பாருங்கள், மத்தியில் கூட ஆட்சியில் பாருங்கள், கூட்டணி ஆட்சி தான். எல்லா இடமும் அந்த மாற்றம் வந்து கொண்டே இருக்கிறது. உலக அளவில் நீங்கள் யோசித்து பாரு. இப்போ இந்தியாவும் சீனாவும் தலைவர்கள் ஒன்றா பேசிக்கொள்வாங்க, ஃபோனில் பேசுவாங்க. அங்கே இங்கே எம்பசி வச்சுக்கொள்ள, அங்கே எம்பசிலாம் வைப்பாங்க, பிஸ்னஸ்லாம் பண்ணுவாங்க. ரெண்டும் ஒட்டுமா? உள்ளுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒட்டாது. ஒட்டுற மாதிரி வெளியே தெரியும். பாகிஸ்தான், இந்தியாவை அவங்க இங்கே வருவாங்க, இங்கே அவங்க போவாங்க, இங்கே அவங்களுடைய அரசாங்க ஆஃபீஸ் எல்லாம் இருக்கும், அங்கே நம்ம ஆஃபீஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் ஒன்றா சந்திக்கும் போது கை குலுக்கி வாழ்த்தலாம் சொல்லுவாங்க. ஒட்டுன்னு நினைக்கிறீங்க? ஒட்டாது. கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட அரசாங்கங்கள் தான் இருக்குன்னு பைபிள் சொல்லுது. அதுதான் இன்றைக்கு உலக அளவில். இப்போ அமெரிக்கா கூட எத்தனையோ நாடு ஒட்டி இருக்கிற மாதிரி தான் தெரியும். எல்லாமே மாதிரி தானே தவிர ஐக்கியப்படாது. என்ன இரும்பும் களிமண்ணும் ஒட்டாது. இப்போ சீனா கூட அமெரிக்கா கூட ஒன்றா ஃபோனில் பேசிக்கிடுவாங்க, எல்லாம் அப்படி வெளிப்படையாக காமிப்பாங்க. ஒன்று ஒட்டுன்னு நினைக்கிறீங்க? ஒட்டாது. எல்லா நாடுகளுமே அப்படி தான். எல்லா தேசங்களையும் நீங்கள் கூர்ந்து பாருங்கள். இன்றைக்கு இருக்கிற எல்லா தேச அரசாங்கங்களை பார்த்தீங்கன்னா இரும்பும் களிமண்ணுமான ஒரு ராஜ்யம், அந்த ஆளுகை தான் இப்போ நடந்து கொண்டு இருக்கிற. தமிழ்நாட்டிலிருந்து, இந்தியாவிலிருந்து, அமெரிக்கா, ரஷ்யா எல்லா நாட்டிலையுமே இதான் காரியம். அப்போ இரும்பும் களிமண்ணும் ஒட்டாது. கடைசி கால பாதம். இந்த காலத்தில் இப்படி தான் அரசாங்கங்கள் இருக்கும், ஆளுகைகள் இருக்கும். இதை தான் இந்த சிலை மூலமாக இனி என்ன சம்பவிக்குன்னு வெளிப்படுத்தி, இப்போ நம்ம எந்த காலத்தில் வந்திருக்கிறோம்? கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். ஃபைனல் பாதத்தில் இரும்பும் களிமண்ணும் ஒட்டாத காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம். தேசத்தில் மாத்திரம் இல்லை, ஊழியத்திலே பாருங்கள், ஊழியர்கள் ஐக்கியம் அப்படிம்பாங்க. பேருக்கு தான் ஐக்கியம் இருக்கும், ஒட்டாது. பார்த்துருக்கீங்களா? பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப், எவஞ்சலிஸ்ட் ஃபெலோஷிப், ஊழியர் ஃபெலோஷிப், பேரில் தான் ஃபெலோஷிப் இருக்கும், ஒட்டாது. ஒன்றா இருக்கிற மாதிரி இருப்பாங்க, இருதயம் ஒட்டாது. இன்றைக்கி அதுதானே பார்க்குறோம். ஒரே சர்ச்சுக்குள்ளே பாருங்களேன், ஒரே சர்ச்சுக்குள்ளே இருப்பாங்க, ஒரே குடும்பம்னு சொல்லுவாங்க, 2 டீம் இருக்கும், ஒட்டாது. பார்த்துருக்கீங்களா? இதுதான் அந்த காலம். அதை தான் இந்த ஆண்டவர் தெளிவாக வெளிப்படுத்தி அன்னைக்கே காமிச்சிட்டார். அப்போ நம்ம வாழ்கிற இந்த காலம் கடைசி காலம். இதில் அடுத்து என்ன நடக்க போகுது தெரியுமா? அதுதான் இப்போ நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியம். 6வதாக ஒன்று நடக்க போகுது, ஒரு ராஜ்யம் வரப்போகுது. இனிமேல் வரப்போகிற ஒரு ராஜ்யம், அதைத்தான் நம்ம அறிந்து கொள்ளணும். இப்போ 5வது ராஜ்யம் தலைமாறு ஒன்றா கடந்து இப்போ 5வது காலத்தில் வந்துட்டோம். இரும்பும் களிமண்ணும் ஒட்டாத அந்த அரசாங்கம் நடக்கிற காலத்துக்குள்ளே வந்துட்டோம். இனிமேல் ஒரு ராஜ்யம் வரப்போகிறது. அந்த ராஜ்யம் என்னக்கு செய்யும் பாருங்கள். 34, 35 வசனம் பாருங்கள். தானியேல் 2ஆம் அதிகாரம் 34, 35 வசனங்களை பாருங்கள். ரொம்ப முக்கியம், எல்லோரும் கவனிங்க. அந்த வசனத்தை பாருங்கள். தானியேல் 2ஆம் அதிகாரம் 34, 35 வசனத்தை வாசிக்கிறேன். தானியேல் சொல்கிறார், நீர் இந்த தரிசனத்தில் இந்த சிலையை பார்த்து கொண்டிருக்கும் போதே, தானியேல் 2, 34, 35 வசனம், கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. எல்லாம் கவனிங்க. தரிசனத்தில் ஒரு கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு பெரிய கல் அப்படியே வானத்தில் இந்த புரண்டு எங்கே தாக்குது பாருங்கள். தலையை தாக்கலை, மார்பை தாக்கலை, கால்களை தாக்கலை, பாதம், இரும்பும் களிமண்ணும் இருக்கிற அந்த பாதத்தில் மோதி நொறுக்க போட்டது. அப்போ அந்த கல் எப்போ வரும்? இந்த ஆட்சி காலத்தில் வரும். இந்த களிமண்ணும் இரும்பும் போன்ற ஆட்சிகள் நடக்கும் இல்லை, அரசாங்கங்கள். அந்த டைமில் இந்த கல் புரண்டு தாக்கி எல்லாத்தையும் நொறுக்கி போட்டு விடும் சொல்லிட்டு, என்ன கல் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவாகிய கண்மலை, இயேசு கிறிஸ்துவாகிய அஸ்திபாரத்திற்கு மூளைக்கல்லாக இருக்கிறவர் இயேசு என்ற வார்த்தை பைபிள் எழுதப்பட்ட அந்த கல், இயேசு கிறிஸ்து என்கிற பலத்த கல் மோதி அடித்து எல்லாத்தையும் நொறுக்கி போடும். அடுத்து என்ன நடக்குது பாருங்க. 35ஆம் வசனம், அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு
கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல் ஆயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று. அந்த கல் அந்த பாதத்தில் மோதி சிலையை நொறுக்கி போட்டு விட்டது. அதெல்லாம் காணாமல் போய்விட்டது. இப்போ அந்த கல் பெரிய பர்வதம், மலை, உலகம் முழுவதையும் மூடியிருக்கிற பிரம்மாண்டமான பர்வதமாய் மாறி பூமியை எல்லாம் நிரப்பிற்று என்று வசனம் சொல்லுகிறாரு. இது எதை குறிக்கிறது? கடைசி காலத்தில், இந்த ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில், இந்த மாதிரி இரும்பும் களிமண்ணாதும் சேராதபடி ஒட்டாதபடி அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிற இந்த ஆட்சி காலத்தில் இயேசுவாகிய கல் புரண்டு அதை தாக்கி அதெல்லாம் அழிஞ்சு முழு உலகத்திலும் ஒரு ராஜ்யம் உண்டாகும். அது இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம். அதுதான் அழியாத ஒரு ராஜ்யம். இனி ஒரு அரசாட்சி வரப்போது, ஒரு அரசாங்கம். இயேசு கிறிஸ்து தலைவராயிருந்த ஆட்சி பண்ண போகிற ஒரு அரசாங்கம், ஒரு முழு ஆளுகை அவர் மூலமாய் வரப்போகிறது. தானியேல் 2:44 பாருங்க. தானியேல் 2:44 பாருங்க. அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். இல்லைங்க, இதுக்கு முன்னால் இருந்த ராஜ்யங்கள் அழிந்தது. பாபிலோன் பேரரசு அழிந்தது, பெர்சியா பேரரசு அழிந்தது, கிரேக்க பேரரசு அழிந்தது, ரோம சாம்ராஜ்யம் அழிந்தது. எல்லாமே அழிந்து போனது. ஆனால் இனிமே வரப்போகிற இந்த ராஜ்யம் அழியாத ராஜ்யம். அழியாத ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறு ஜனங்களுக்கு விடப்படுவது இல்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்களெல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கு நிற்கும். இயேசுவின் ராஜ்யம்தான் கடைசி காலத்தில் வரப்போகிற ராஜ்யம். அது என்றென்றைக்கும் நிற்கும். இன்றைக்கி உங்களுடைய உள்ளம் கதறுதில்லை? லஞ்சம், ஊழல், அநியாயம், கொலை, கற்பழிப்பு, துன்மார்க்கம் பெருகிவிட்டார். ஆளுகிறவர்களுக்கு மக்களை குறித்த அக்கறை இல்லை. தங்களுடைய பதவி ஒன்றுதான் நோக்கம். பதவிக்காக எதை செய்ய ஆயத்தமாயிட்டாங்க. பெரு வியாபாரிகள் நாட்டை கொள்ளையடிச்சு அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. பாதிக்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. என்ன நடக்கிறது? நம்ம என்ன எதிர்காலம்? எப்படி? சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, ஒரு பாதுகாப்பு இல்லை, நம்பிக்கை இல்லை. யாரை நம்பி வாழ்வது? ஒரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்திருக்கிறோம்ல. இன்றைக்கு உலகம் அப்படிப்பட்டது. இங்கே மட்டும் இல்லை, எல்லா நாட்டிலையும் இதுதான். எந்த நாட்டுக்கு போனாலும் மக்களுடைய பரிதாபமான நிலைமை இதுதான். உலகம் முழுதும் இந்த நிலைமை. இப்போ எல்லாருடைய உள்ளமும் ஒரு சமாதானமுள்ள தேசம் வராதா, பரிசுத்தமுள்ள தேசம் வராதா, ஆசீர்வாதமான ஒரு ஆளுகை வராதான்னு ஏக்கம் எல்லாருக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்களா? இப்போ தான் சமாதானத்தின் தேவன், சமாதான பிரபுவாகிய இயேசுவை அனுப்பி ஒரு முழு தேசத்தையும் அவருடைய ராஜ்யம் ஆளுகை செய்ய போகிறது. அவரது நிலையான ராஜ்யமாக இருக்கும். அப்போ தான் சமாதானம், சந்தோஷம், பரிசுத்தம், ஒரு மகிழ்ச்சி, எல்லாரும் மகிழ்ந்திருக்க. ஒரு குறிப்பிட்ட மக்கள் மாத்திரம் அல்ல, செல்வந்தர்கள் மாத்திரம் அல்ல, பதவியில் இருக்கிறவங்க மாத்திரம் அல்ல, எல்லாரும் மகிழ்ந்திருக்கிற ஒரு சமாதானமான ஒரு ஆளுகை இந்த உலகத்தில் வரப்போகிறது. இனி சம்பவிக்க போகிற காரியம் இதுதான். பைபிளில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிற ஒரு காரியம். பார்த்தீங்களா? 45 தானியேல் சொல்றாரு, இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரியப்படுத்தினார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம். இப்படிதான் நடக்கும். இது இன்னைக்கு நடந்து கொண்டிருக்க. அன்னைக்கு சொன்ன மாதிரியே பாபிலோன் பேரரசு இருந்தது, அப்புறம் பெர்சிய பேரரசு வந்தது, அடுத்தது கிரேக்க பேரரசு வந்தது, அப்புறம் ரோம பேரரசு. இதெல்லாம் அந்த காலத்தில் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் அதை தீர்க்க தரிசனமாக சொல்லி சொப்பனத்தில் காண்பித்து எழுதி வைத்தார். கடைசி காலம் எப்படி இருக்குன்னா, இரும்பும் களிமண்ணும். நீங்களே யோசித்து பார்த்தீங்களா? சபைக்குள்ளேயும் அப்படி தான் இருக்குது, மாநிலத்திலையும் அப்படி தான் இருக்குது, ஒரு தேசத்தின் ஆளுமையிலும் அப்படி தான் இருக்குது. எல்லாம் களிமண்ணும் இரும்பும் ஒட்டாது. ஆனால் ஒன்றா இருக்கிற மாதிரி தெரியும். பாதம் களிமண்ணாலும் இரும்பாலும் செய்யப்பட்ட பாதம் நீ ஒட்டாது. அப்படி தான் இன்றைக்கு எல்லா மாநிலத்தின் நிலைமை அப்படி தான் இருக்குது, எல்லா தேசத்தின் நிலைமை அப்படி தான் இருக்குது. பல தேசங்கள் சேர்ந்து மாநாடு நடத்துவாங்க, சார்க் மாநாடு, இந்த மாநாடு பல நடத்துவாங்க. எல்லோரும் ஒன்றா உட்காந்து பேசுவாங்க, ஒன்றா இருக்கிற மாதிரி காண்பித்து கொள்ளுவாங்க. இரும்பும் களிமண் ஒன்றா இருக்கிற ஒட்டாது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டாது. இதுதான் இன்றைக்கி உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியம். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் வரப்போகிற ஒரு காலம். அதுக்கு தான் எழுப்புதல், அதுதான் ஆண்டவருடைய வருகை. அதன் பிறகு உண்டாக போகிற இயேசு கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சி. இதை பற்றி தான் தெளிவாக நம்ம வருகிற நாட்களில் கற்றுக்கொள்ள போகிறோம். நல்ல கவனிங்க. இப்போ இந்த இயேசுவின் ஆளுகை வரும்போது
என்ன நடக்கும்? தானியேல் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் பாருங்கள். தானியேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 27வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. வேத புஸ்தகத்தில் 1041வது பக்கம். வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுடைய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். பார்த்தீங்களா? வானத்தின் கீழும் எல்லா தேசத்தையும் ஒருவர் ஆட்சி பண்ணுவார். இயேசு என்கிற ராஜாதி ராஜா ஆட்சி பண்ணுவார். அவருடைய ஆட்சியின் கீழே தான் முழு உலகமும் வரும். அப்படி வரும்போது பல தேசங்கள் இருக்குது. இப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பிரதமர் இருக்காங்க, ஜனாதிபதி இருக்கிறாங்க, மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, இப்படி இருக்குது. அப்போ இயேசு ஒரு ஆள் உட்காந்து எப்படி எல்லாத்தையும் ஆளுகை செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? அவர் ஆளுகை செய்வார். அப்போதான் பரிசுத்தவான்கள் ஆளுகை செய்வதற்கு அதிகாரம் கொடுக்கப்படும். இயேசுவை நேசித்து அவரை பின்பற்றி அவருக்காக ஊழியம் செய்து இரத்த சாட்சியை மறித்து கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் ஆளுகை செய்வாங்க. அப்போ நீங்கள் இயேசுக்கு ஒப்பு கொடுத்து அவரோடு வாழ்ந்து அவருக்காக ஊழியம் செய்து அவருடைய ராஜ்யத்துக்காக பிரயாசப்பட்டீங்கன்னா இயேசு ராஜா முழு உலகத்தை ஆளுகை செய்யும் போது நீங்கள் ஆளுகையில் இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கும். அதனால தான் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வேற சொல்ல பாருங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. பைபிளில் திருப்பிக் கொள்ளுங்க. புதிய ஏற்பாடு 292வது பக்கம் பாருங்க. அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். இயேசுவோடு கூட பாடுகளை சகித்தால், இயேசுவோடு கூட அவருடைய ராஜ்யத்தின் கட்டுமானத்துக்காக ஊழியத்துக்காக நிந்தைகள், அவமானங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்களை சகித்தால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். நீங்கள் ஆளுகை செய்கிறவர்கள். இன்றைக்கி அரசாங்கம் நியமிக்கலை, நீங்கள் இதுக்கு கவர்னர், நீங்கள் இதுக்கு கவர்னர், நீங்கள் இதுக்கு கலெக்டர் அப்படின்னு ஆளுகை செய்ய டிபார்ட்மெண்ட் நியமிக்கிறாங்கல்ல. இயேசுவோடு கூட பாடுபட்டவங்க தான் அன்றைக்கி உலகம் முழுவதும் ஆளுகை செய்வாங்க, அதிகாரத்தில் இருப்பாங்க. இதை நடக்க போகிறது பாருங்கள். இதுவரை பைபிளில் சொல்ல எல்லாம் நடந்தது, இதுவும் நடக்கும். இது தேவனுடைய வார்த்தை. இதுவரைக்கும் எழுதப்பட்ட எல்லாம் நடந்திருக்கிறது, இனி நடக்கும். அது மாத்திரம் இல்லை, இந்த இதில் எழுதப்பட்டபடி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். அப்போ இயேசு ஆளுகை செய்யும்போது என்ன நடக்கும் தெரியுமா? எங்கும் சமாதானம் இருக்கும். அந்த நாளில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு எதுவும் இருக்காது. என்ன சாத்தானை தேவன் பாதாளத்தில் அடைத்து விடுவார். எல்லா தீமைக்கும் காரணம் சாத்தான். அவன் கிரியை செய்ய இல்லாதபடியால் அன்பு இருக்கும், பரிசுத்தம் இருக்கும், ஒரு ஐக்கியம் இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும். யார் அடுத்த ஆளை சுரன்றது இருக்காது. இன்னொரு ஆளை ஜாதி பிரச்சனை இருக்காது, மத பிரச்சனை இருக்காது, ஒருவரை தாழ்வா நினைக்கிறது இருக்காது, கலவரங்கள் இருக்காது, வியாதி இருக்காது, வேதனை இருக்காது, சமாதானம், சந்தோஷம். ஏன்னா இதெல்லாம் கொடுக்கிற பிசாசு கட்டப்பட்டு பாதாளத்தில் அடைக்கப்பட்டு விடுவான். அப்போ சாத்தானுடைய கிரியைகள் இல்லாததுனால உலகம் முழுவதும் ஒரு சமாதானமான ஒரு ஆசீர்வாதமான ஆட்சி நடைபெறும். இயேசு ஒருவர் தான் அந்த ஆட்சியை தர முடியும். அவர் தான் சமாதான பிரபு. அது வரப்போகிறது. அந்த ஆட்சி வருவதற்கு தான் தேவனுடைய ராஜ்யம் என்று வேதம் சொல்லு. தேவனுடைய ராஜ்யம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்னை ஜெபம் பண்ணுங்கன்னு இயேசு கற்றுக் கொடுத்தார்ல, அந்த காரியம். சரி, இப்போ சில காரியத்தை அறியணும். என்னென்னா, இந்த காலம் இந்த பைபிளில் சொல்லப்படுறதா நடக்குன்றீங்களா எப்படி? இப்போ அதில் சில காரியத்தை நீங்கள் பைபிளில் இருந்து அறிந்து கொள்ளணும். முதலாவது சில காரியம் நீங்கள் வேதத்தை படிக்கிறவங்க அறிந்து கொள்ள சொல்கிறேன். இயேசு என்ன சொன்னார்? காலங்களை அறிந்து கொள்ளுங்கள். லூக்கா 12 அதிகாரத்தில் இயேசு சொல்லும்போது இந்த காலங்களை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளணும். லூக்கா 12:56 பாருங்கள். லூக்கா 12:56 மாயக்கார் கடிந்து கொள்கிறார். நீங்கள் ஏன் இப்படி புத்தி இல்லாமல் இருக்கிறீங்க? நம்மளை கடிந்து கொள்கிறார். என்ன, உங்களை எல்லாரையும் சேர்த்து தான் கடிந்து கொள்கிறார். நீங்கள் வெறும் உலக காரியத்தை பார்க்குறீங்க. நடக்கிற சம்பவத்தை பார்த்து காலத்தை அறிந்து கொள்ளுங்கன்னு எச்சரிக்கை சொல்கிறார். பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, இந்த காலத்தையோ நிதானிக்காமற் போகிறது என்ன? இந்த காலத்தை நீங்கள் டிசைன் பண்ணுங்கள், நிதானிங்க. இது என்ன காலம்? நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலம் என்ன காலம்? என்னங்க காலம்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, யுகங்கள், காலங்கள் பைபிளில் சொல்லப்பட்டு இருக்கிறார். இதை தேவ மனிதர்கள் பலவிதமாக பிரித்து சொல்லுவாங்க. வேத அறிஞர்கள் காலங்களை பைபிளில் சொல்லப்பட்ட உலக தோற்றம் முதல் நடந்து கொண்டிருக்கிற காலங்கள். நல்ல கவனிங்க. சில உதாரணத்துக்கு சொல்கிறேன். அறியாமையின் காலம், முதலாவது மனிதன் உண்டாக்கும் போது அறியாமையின் காலம். அப்புறம் மனசாட்சியின் காலம்,
அப்பொழுது நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டனால நியாயப்பிரமாணத்தின் காலம், அப்புறம் சபையின் காலம், உபத்திரவ காலம், இனி வரப்போகிறாரு 1000 வருஷ அரசாட்சியின் காலம், அப்புறம் புதிய வானம் புதிய பூமி, ஆண்டவர் புதுசாக எல்லாத்தையும் உண்டாக்க போகிறார், மாற்றத்தை உண்டாக்க போகிறார். இதெல்லாம் இந்த மாதிரி காலங்கள். இதில் நீங்கள் விளங்கி கொள்ளும் வண்ணமாக நான் சில காரியம் சொல்லித்தரேன். இதை நீங்கள் புரிந்து கொண்டால் போதும். ஏன்னா நீங்கள் பைபிள் கையில் வச்சுருக்கீங்கல்ல, பைபிளில் எத்தனை புக் இருக்குது? 2 பெரும் பிரிவுகள், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. நான் சுலபமாக சொல்லித்தரேன். முதலாவது, உலக தோற்றம் முதல் இயேசுவின் வருகை வரைக்கும் பழைய ஏற்பாட்டின் காலம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். உலக தோற்றம் முதல் இயேசு உலகத்தில் வரும் வரைக்கும் பழைய ஏற்பாட்டின் காலம். பைபிளில் பழைய ஏற்பாடு இருக்குல்ல, அதில் ராஜாக்கள், நியாயாதிபதிகள், நிறைய காரியம் வருகிற எல்லாமே பழைய ஏற்பாட்டின் காலம். அது முடிந்தது. இப்போ இயேசு பிறந்ததிலிருந்து அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பரலோகம் போகும் வரைக்கும் புதிய ஏற்பாட்டின் காலம், புதிய ஏற்பாடு. அதாவது 4 சுவிசேஷம், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், 4 சுவிசேஷம், அப்போஸ்தலர் நடபடிகளின் முதல் புஸ்தகம், அது வரைக்கும் புதிய ஏற்பாட்டின் காலம். அதில் இயேசு இரட்சகராய் வந்தது, வாழ்ந்தது, அற்புதம் செய்தது, மரித்தது, உயிர்த்தெழுந்தது, பரலோகத்து போனது எல்லாம் எழுதப்பட்டு புதிய ஏற்பாட்டின் காலம். இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் என்னது? சபையின் காலம், திருச்சபையின் காலம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் ஊற்றப்பட்டு சபை ஸ்தாபிக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவரின் காலம் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பழைய ஏற்பாட்டு காலம் பிதாவானுடைய கிரியைகள் எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய காலம். புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் ஊழியமெல்லாம் எழுதப்பட்ட குமாரனாகிய இயேசுவின் காலம், புதிய ஏற்பாட்டு காலம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருப்பது பரிசுத்த ஆவியானவரின் காலம். அது திருச்சபையின் காலம் என்று நாம் சொல்லலாம். என்றால் திருச்சபை ஆரம்பிக்கப்பட்டு அது வளர்ந்து உலகமெல்லாம் திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்டு இன்றைக்கு திருச்சபையின் காலத்துக்குள் நாம் இருக்கிறோம். இந்த திருச்சபையின் காலத்துக்கு இன்னொன்று சொல்லலாம். என்ன சொல்லலாம்? திருச்சபையின் காலம், பரிசுத்த ஆவியானவரின் காலம், இன்னொன்று கிருபையின் காலம். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகுதான் தேவனுடைய கிருபையினால் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ஆகவே இது கிருபையின் காலம். இனி வரப்போகிற ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்பின் காலம் ஆரம்பிச்சு, 2ஆம் வருகையின் காலம் ஆரம்பிச்சிடும். அதனால் இப்போ கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். அதாவது இன்னொன்று சொன்னால் வருகையின் காலம், ஆண்டவருடைய சீக்கிரமாக வரப்போகிறார், அவருடைய 2ஆம் வருகையின் காலம். இன்னொன்று சொன்னால் கடைசி காலம். நம்ம வாழ்கிற இந்த காலத்துக்கு தான் நிறைய பெயர் பாருங்கள். திருச்சபையின் காலம், பரிசுத்த ஆவியானவரின் காலம்னு சொல்லலாம், ஆவியானவர் கிரியை செய்து கொண்டு இருக்கிற காலம். அப்புறம் கிருபையின் காலம், அவருடைய கிருபை நம்மை பாதுகாத்து வருகிறது, ரட்சித்துக்களை நடத்தி வருகிறது. வருகையின் காலம், ஆண்டவருடைய வருகை சமீபமாகிவிட்டது. கடைசி காலம், கடைசி காலம். அப்போ நம்ம இப்போ இருக்கிறது இந்த காலம். அடுத்து வரப்போகிறது என்னது? உபத்திரவ காலம். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி வரும்போது உபத்திரவ காலம். அது முடியும் போது 1000 வருஷ அரசாட்சியின் காலம். அப்போ தான் முழு உலகத்தையும் இயேசு ராஜாவாக இருந்து அரசாட்சி பண்ணுவார். அப்போ நாமும் அதிகாரமுள்ளவர்களாக இந்த உலகத்தில் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. இதுதான் நடக்க போகிற காரியம். அதன் பிறகு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு உண்டாகும். அதன் பிறகு புதிய வானம் புதிய பூமி. இப்போ இருக்கிற இந்த வானமும் பூமி அழிக்கப்பட்டு புதுசாக ஆண்டவர் சிருஷ்டித்து ஒரு புதிய உலகத்தில், பாவம் இல்லாத ஒரு உலகத்தில், சாத்தான் இல்லாத உலகத்தில், தேவனுடைய ஆளுகையின் கீழே சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் நித்திய காலமாய் வாழ்கிற ஒரு காலம். இதைத்தான் இந்த வேத புஸ்தகம் தெளிவாய் பேசுகிறது. இதுவரை இந்த காலமெல்லாம் நிறைவேறி வந்திருக்கிறதை கண்கூடாக நம்ம பார்க்கிறோம். சரியா? இப்போ கடைசி காலம், இதான் நம்ம இருக்கிற காலம் இல்லை, கடைசி காலம். இது கடைசி காலம், உலகத்தின் முடிவு காலம் என்பதாய் சொல்லப்படுகிறது இல்லை. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எடுங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3வது வசனம் எடுங்க. இயேசு ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் அவருடைய சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். பார்த்திங்களா, கடைசி காலம். அப்போது இந்த உலகத்தின் முடிவு காலம், கடைசி காலத்தில் நம்ம இருக்கிறோம் என்பதை இந்த வேத வசனம் தெளிவுபடுத்துகிறது. கடைசி காலம், முடிவு காலம், உலகத்தின் முடிவு காலம், இயேசுடைய வருகையின் காலம். இதுக்கு என்ன அடையாளம்? சீஷர்கள் கேட்குறாங்க. இதுதான் இப்போ உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன?
நல்ல கவனிங்க, இந்த அடையாளங்கள் இயேசு சொல்றார். இதை கவனிச்சாலே நம்ம இப்போ எந்த காலத்தில் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம், உலகத்தின் முடிவு காலத்தில் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரைக்கும் நல்ல கவனிங்க. பைபிளை திருப்புங்க. மத்தேயு 24 4 முதல் 24 வரைக்கும் இப்போ நம்ம வாசிக்க போகிறோம். நல்ல பைபிளை கவனிங்க. இதில் தான் நம்ம எந்த காலத்தில் வாழ்கிறோம் என்பதை அறிந்து கொள்கிற தெளிவை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இயேசு சொல்றாரு, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை, கிறிஸ்தவர்களை, சீஷர்களை, இயேசுவை பின்பற்றுகிறவர்களை உபத்திரவத்திற்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். நல்ல இயேசு தெளிவாக சொல்லியிருக்கார். நல்ல கவனிங்க. இப்போ நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம், முடிவு காலத்தில் வந்துட்டோம் என்பதற்கான அடையாளங்களை இயேசு சொல்கிறார். அதை தான் அவங்க கேட்குறாங்க, அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டபோது அந்த அடையாளங்களை சொல்கிறார். பாருங்களேன், நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு 10 காரியம் இருக்கிறாரு. ஒரு 10 காரியம் நல்ல வேகமாக கவனிங்க. அப்புறம் மீதியை வந்து அடுத்த வாரத்தில் இன்னும் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது ஆண்டவர் சொல்கிறாரு, 4ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாருங்க. அப்போ என்ன அர்த்தம்? கடைசி காலத்தில் வஞ்சிக்கிறவங்க எழும்புவாங்க. இது கடைசி காலத்துக்கு ஒரு அடையாளம். வஞ்சிக்கிறவங்க, ஏமாற்றுகிறவர்கள் எழும்புவாங்க. நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க, கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். வஞ்சிக்கிறவங்க எங்கே எழும்புவாங்க? அவங்க என்ன செய்வாங்களாம்? ஆண்டு சொல்கிறார், அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு இயேசுவின் பெயரை சொல்லிக்கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பாங்க. நான் தான் கடவுள், நான் தான் இயேசு, அவர் எனக்குள்ள இருக்கிறார், அப்போ நான் தான் இயேசு என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பாங்க. இனி ஒரு உபதேசம் ரொம்ப தீவிரமாக வரும், நீ தான் கடவுள், இயேசு உனக்குள்ள இருக்கால, நீ தான் இயேசு, நான் தான் இயேசு. அப்போ இயேசுவின் நாமத்தை சொல்லி நானே கடவுள், நானே தெய்வம் என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பாங்க. உங்களை பார்த்து சொல்லுவாங்க, நீ தான் இயேசு, இயேசு உனக்குள்ள வந்துட்டா, அப்போ நீ தான் இயேசு. இந்த மாதிரி உபதேசங்கள்லாம் வரும். அப்போ இதான் ஆண்டவர் சொன்னார், நானே கடவுள் என்று சொல்லுகிற அந்த உபதேசம் வரும். இயேசுவின் நாமத்தை சொல்லி அநேகரை வஞ்சிப்பாங்க. நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பாங்க. ஊழியக்காரர் எளிமை சொல்லுவான், இப்போ இயேசு எனக்குள்ள இருக்கார்ல, ஆமாம், அப்போ நான் இயேசு தானே அப்படி சொல்லுவாங்க வரும். அதே மாதிரி உங்களை பார்த்து சொல்லுவாங்க, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டா நீயும் ஒரு இயேசு தான். நம்ம இயேசுவை போல வாழணும், இயேசுவின் அன்பை வல்லமையை வெளிப்படுத்தணும் என்பது உண்மைதான். ஆனால் இவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன பண்ணுவாங்க, நீ தான் அந்த இயேசு, நீயே இயேசு, அவ்வளோதான், நீ என்ன செய்தாலும் இயேசு செய்த மாதிரி நீ தப்பான உபதேசத்தை கொண்டு வந்து வஞ்சிப்பாங்க. நம்ம என்னதான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஊழியம் செய்து நம்ம ஆண்டவர் பயன்படுத்தினாலும் நாம் மனிதர்கள் தான், கடவுள் தான், அவர் தான் எல்லாத்துக்கும் மேலானவர். இதை உடைப்பதற்கு சாத்தான் தந்திரமாய் இந்த மாதிரி கடைசி காலத்தில் கிரியை செய்வான். அதனால் எச்சரிக்கையாக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போவே அந்த உபதேசம் வர ஆரம்பித்து விட்டது, இனி தீவிரமாக வரும். ரெண்டாவது என்ன சொல்லுகிறார் ஆண்டவர் வந்து, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள். அப்புறம் யுத்தங்களின் செய்திகள், யுத்தம் நடக்கிறாரு. இப்போ இயேசுவின் நாட்கள் இருந்து பாருங்கள், 2000 வருஷம் கடந்து வந்துட்டோம்ல, பாருங்கள் எத்தனை யுத்தம். எருசலேமில் திரும்ப எருசலேம் மாதிரி யுத்தம் நடந்த இடம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஒவ்வொருவராக அதை வெற்றி பெற்று அதை வந்து அழிச்சு எருசலேமை வந்து மண்மேடு ஆக்கிட்டாங்க. அது மாதிரி எருசலேம் மாதிரி யுத்தத்தை சந்தித்த ஒரு பட்டணம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆண்டவர் அங்கிருந்து தான் சொல்ல, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீங்க. நிறைய யுத்தங்கள் உலகத்தில் நடந்தது இல்லை. அந்த காலத்திலேருந்து யோசித்து பார்த்தீங்கன்னா, முதலாம் உலக யுத்தம்,
2ஆம் உலக யுத்தம், அப்புறம் பல தேசங்களுக்குள்ளே நடந்த யுத்தம், உள்நாட்டு யுத்தங்கள், எத்தனை யுத்தங்களை இந்த உலகம் கடந்து வந்த 2000 வருஷத்துக்குள்ளே அதை கேள்விப்படுவீங்க. கலங்காதபடி இதெல்லாம் நடக்கும்போது உலக யுத்தம் வருது, முதலாம் உலக யுத்தம், 2ஆம் உலக யுத்தம், இது மாதிரி யுத்தம்லாம் வரும்போது கலங்காதங்க, பயப்படாதங்க, ஆனால் எச்சரிக்கையாக இருங்க. ஆண்டவர் சொல்ல கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, இதெல்லாம் வரும், இதெல்லாம் நடக்கும், ஆனாலும் முடிவு உடனே வராது. இது 2000 வருஷத்துக்கு முன்னால் சொன்னார். என் அப்பா நினச்சாங்க இயேசு பரலோகத்து போனோன்னே உடனே வந்துடுவார், இயேசு 2ஆம் வருகை வந்துடும், நம்ம உடனே பரலோகத்து போயிடுவோம் நினச்சாங்க. வராது. இப்போ 2000 வருஷத்தை தாண்டி வந்துட்டோம். நல்ல அறிந்த இது அந்த காலத்தில் அவங்களுக்கு சொல்கிறார் முடிவு உடனே வராதுன்னு என்ன அர்த்தம். இப்போ இல்லை, இப்போ உள்ள காலத்தை குறித்து சொல்லலை, இப்போ நம்ம கடைசி நிமிஷத்துக்குள்ளே வந்து விட்டோம். அப்போ ஆண்டவர் சொன்னார். இப்போ அதை சொல்லிட்டு முடிவு உடனே வராதுன்னு சொல்லிட்டார். யுத்த செய்தி கேட்டவுடனே உடனே உலகம் முடிஞ்சிடும் நினைக்காதங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் வர்றார். அடுத்து என்ன சொல்கிறாரு, கடைசி காலத்தில் ஜனத்திற்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும். இது ஒரு பெரிய இப்போ நிறைய அது நடக்குதா? ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம், ஒரே மாவட்டத்துக்குள்ள ஜாதி சண்டை, மத சண்டை, ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், எங்கள் தண்ணியை தரமாட்டோம், எங்கள் ஆற்றுலேருந்து தண்ணி எடுக்க முடியாது, எங்கள் டேம்லேருந்து தண்ணி கொடுக்க முடியாது, போராட்டம் நடக்குதா? ஜனத்துக்கு விரோதமாக ஜனம். ஒரே தேசத்துக்குள்ள மாநிலத்துக்கு மாநில சண்டை, எங்கள் தண்ணியை நாங்கள் தர முடியாது, தீ வைக்கிறாங்க, பஸ்ஸை எரிக்கிறாங்க, கடையை கொளுத்துறாங்க. ஜனத்துக்கு ஒரே தேசம். இந்தியர்கள் ஒருத்தருக்கு விரோதமாய் ஒருவர், ஜனத்திற்கு விரோதமாய் ஜனம். அமெரிக்காவில் 2 இனங்கள் மோதி நெருப்பு கொலை நடக்கிற சம்பவம் எல்லா நாட்டிலும் ஆரம்பித்து விட்டது. இங்கே மாற்ற உலகம் முழுவதிலும் ஒரே தேசத்துக்குள்ள ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ஒரே மாவட்டத்துக்குள்ள ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம். இயேசு சொன்ன அடையாளங்கள் தீவிரமாக நடக்குதா? கடைசி காலத்துக்கான ஒரு முக்கியமான ஒரு அடையாளம். ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம். இப்போ நிறைய யுத்தம் நடக்குது. நான் அடுத்த வாரத்தில் இதை பற்றி தெளிவாக உங்களுக்கு முக்கியமான சில காரியங்களை சொல்லுவேன். இப்போ ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி சொல்கிறேன். ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும். 4வது பஞ்சங்கள் காணப்படும். 5வது கொள்ளை நோய்கள். இப்போ ஒரு கொள்ளை நோய் இருக்குதா? நம்ம எல்லாம் COVID-19 கொரோனா சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது இல்லாமல் இன்னும் நிறைய கொள்ளை நோய் உலகத்தை தாக்கி கொண்டு இருக்கிறது, இந்தியாவுக்குள்ளே இருக்குது. நீங்கள் அடுத்த வாரம் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் கொள்ளை நோய்கள் எப்படி. 6வது பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும். ஒரு இடத்துல 2 இடத்துல இல்லை. பாருங்கள், இயேசு சொல்றார் பல இடங்களிலே பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். வேதனை ஆரம்பிச்சிட்டு நிறைய இந்த பஞ்சம் கொள்ளை நோயெல்லாம் பல காலமாக நீடித்து வந்து கொண்டு இருக்கிறது. இப்போ கடைசி காலத்தில் ரொம்ப தீவிரமாகி விட்டார். பாருங்கள், அடுத்தது கிறிஸ்தவர்கள் உபத்திரப்படுத்தப்படுவாங்க, கொலை செய்யப்படுவாங்க. கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்படுவாங்க. இப்போ நிறைய நடக்குதா? நிறைய நடக்குது. பல தேசத்தில் நடக்குது. நைஜீரியாவில் நிறைய பேர் கொலை பண்ணப்படுறாங்க. அது மாதிரி நார்த் கொரியாவில் கொலை செய்யப்படுறாங்க, சீனாவில், ஈரானில், ஏன் இந்தியாவில் கடந்த வருஷத்தில் எத்தனை ஊழியக்காரன் கொலை செய்யப்பட்டாங்க, எத்தனை ஆலயங்கள் இடிக்கப்பட்டது, தீ கொளுத்தப்பட்டது, அவங்க அடிக்கப்பட்டாங்க. பாருங்கள், எல்லாம் சொல்லப்பட்டது. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களால் பகைக்கப்படுவீங்க. ஆண்டவர் ஊழியம் செய்கிறவங்க அப்பொழுது அநேகரை இடரல் அடைந்து, இன்னும் பாருங்கள், கிறிஸ்தவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டி கொடுப்பாங்க பணத்துக்காக. ஊழியக்காரனை இன்னொரு ஊழியக்காரனை காட்டி கொடுப்பான். என்ன வயிற்றுக்காக ஊழியம் செய்யணும் வந்திருக்கிறவங்க இருக்கிறாங்க. உண்மையாக ஊழியம் செய்கிற ஊழியக்காரங்களை இவங்க சபை நடத்தி நிறைய பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. இவங்க அப்படி செய்கிறாங்கன்னு இவங்களே காட்டி கொடுப்பாங்க பணத்துக்காக. இந்த இடரல் அடைந்து இந்த துரோகம்லாம் இனிமேல் நடக்கும். சீக்கிரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. பாருங்கள், அவங்களுக்கு சப்போர்ட்டாக இவங்களே இருப்பாங்க. சபையே பாருங்கள், எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது, ஊழியக்காரர் சப்போர்ட்டாக இருக்காருன்னு சொல்லுவாங்க. அவங்க வஞ்சிக்கப்பட்டு போனவங்க, பிசாசினால் பிடிக்கப்பட்டு போனவங்க அப்படி எழும்புவாங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். அடுத்தது பாருங்கள், 8வது நீங்கள் பார்த்தீங்கன்னா கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவாங்க. அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பாங்க 11ஆம் வசனத்தில். அப்புறம் அடுத்தது 9வது அக்கிரமம் மிகுதியாகிவிடும். தேசத்தில் அக்கிரமம் மிகுதியாயிரும், அன்பு தணிந்து விட, அன்பே இருக்காது, எல்லாம் சுயநலவாதியாக மாறிடுவாங்க. கடைசி காலத்தில் மக்கள் இப்படி தான் இருப்பாங்க. 10வது ஆண்டவர் சொல்ல கடைசியாக இந்த சுவிசேஷம், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கு சாட்சியாய் பிரசங்க, அப்பொழுது முடிவு வரும். கடைசியாக சொல்லப்பட எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும். இதை யாரும் தடுக்க முடியாது.
நோ மேன் கேன் ஸ்டாப் த காஸ்பல். சுவிசேஷம் அறிவிக்கப்படுறதை ஒருத்தரும் எந்த அரசாங்கமும் தடுக்க முடியாது. ஏன்னா இது இயேசு சொன்ன வார்த்தை. அது அறிவிக்கப்பட்ட உடனே தான் முடிவு வரும். இன்றைக்கு அது தீவிரமாக நடக்கிறது. எல்லா மொழிகளிலும் அறிவிக்கப்படுகிறது, வேக வேகமாக அறிவிக்கப்படுகிறது. அப்பொழுது முடிவு வரும். 15ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். இப்போ நீங்கள் சிந்திங்க, நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சிந்திங்க. அதனால் இப்போ நம்ம இருப்பது தான் கடைசி காலம். இன்னும் அடுத்த வாரத்தில் இதை பற்றி தெளிவாக நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டு இருக்கிற வேத வசனம் எவ்வளவு தீவிரமாக நிறைவேறி கொண்டிருக்கிறது அதை அறிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் வித்தியாசமாக மாறிடுவீங்க. சரியா? இப்போ நம்ம ஜெபிக்க போகிற ஆண்டவரே, கடைசி காலத்தில் நாங்கள் வந்துட்டோம் என்பதை நான் உணர்கிறேன். நாங்கள் கடைசி காலத்தில் இருக்கிறோம். எங்களை சுற்றிலும் உடைய வருகைக்குரிய அடையாளலாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. கடைசி காலத்தின் அடையாளம் நிறைவேறுகிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இது எங்களுக்கு தெளிவுபடுத்தினதற்காக ஸ்தோத்திரம். இந்த காலத்தில் நாங்கள் என்ன செய்யணும், எப்படி வாழணும், எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாட்களில் இன்னும் 100 வருஷம் இருக்க போகிறோம், 200 வருஷம் இருக்க போகிறோம் நினைக்காதங்க. கடைசி வினாடிக்கு வந்துட்டோம். எனி டைம் ஆண்டோடைய வருகை இருக்கலாம், எனி டைம் அந்தி கிறிஸ்துவோடைய ஆட்சி வரலாம். அதனால் நெக்ஸ்ட் வீக் அதை குறித்து என்ன டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இனி ஆண்டோடைய வருகைக்கு நேராக அவங்களுடைய இருதயம் திரும்பணும். கடைசி காலத்தில் வந்துட்டு சிந்தை முழுவதும், நோக்கம் முழுவதும் ஆண்டோடைய வருகை. கடைசி காலம் நான் எப்படி வாழணும், என்ன செய்யணும், இந்த நோக்கம் மட்டும்தான் இருக்கணும். இன்னொரு தலைமுறை வருன்றது கூட நம்ப முடியாத அளவிற்கு கர்த்தருடைய அந்த தீர்க்க தரிசனம் தீவிரமாய் நிறைவேறுகிறது. ஒருவேளை நம்ம தான் கடைசி சந்ததியாக இருக்கலாம். அதனால இந்த காலத்தில் அந்த சிந்தை உள்ளவர்களாக நம்ம மாறணும். எல்லாரும் எழுமின இல்லைங்க, ஒரு நிமிடம் அப்படியே வலதுகரம் உயர்த்துங்க. ஆண்டவரே, என்னோட பேசினதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. எனக்கு காலத்தை விளங்க பண்ணினதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. கடைசி காலத்தில் கடைசி வினாடியில் நான் வந்துவிட்டேன். இனிமேல் ஆண்டவரே, உலகத்தின் முடிவிலே வந்துவிட்டபடியால் உம்முடைய வருகைக்கு நான் ஆயத்தப்படணும். உம்முடைய வருகை குறித்த சிந்தை எனக்கு இருக்கணும். என்னுடைய சிந்தை, எண்ணம், நோக்கம், வாழ்க்கை, ஊழியம் எல்லாம் மாறணும். அதற்காக நீ ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. நான் சிந்திக்கணும், இதை குறித்து யோசிக்கணும், இந்த சிந்தை எனக்குள்ள வரணும். வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள கிருபை தாருன்னு கேளுங்க. தகப்பனே, இதோ எங்களுக்கு காலங்களை விளங்க பண்ணி கொண்டிருக்கிற அன்பிற்காய் நன்றி. நாங்கள் கடைசி காலத்தில், முடிவு காலத்தில் வந்துவிட்டோம் என்பதை ஆவியானவர் எங்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. இதை கேட்கிற எல்லாருடைய உள்ளத்திலும் ஆவியானவர் பேசுவீராக. கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் உலகத்தில் வாழுகிற அத்தனை பேரும் உலகத்தின் முடிவு சமீபமாகிவிட்டது, கடைசி காலத்தில் வந்துவிட்டோம் என்பதை உணர்ந்து கொள்ள செய்வீராக. ஆவியானவர் பேசுவீராக. அவருடைய மனக்கண் திறக்கப்படுவதாக. தொடர்ந்து கிரியை செய்வீராக. நாங்களும் இந்த கடைசி காலத்தில் வந்துவிட்டோம் என்ற உணர்வோடு எங்களை அர்ப்பணித்து உம்முடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ கிருபை தாரும். எல்லோருக்குள்ள அந்த சிந்தை உண்டாகட்டும், எல்லாருக்குள்ளும் அந்த எண்ணம் உண்டாகட்டும். ஆவியானவர் அந்த கிரியைகளை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் பேசும், கிரியை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நிகழ்ச்சியை தங்களுடைய தியாகமுள்ள காணிக்கையினால் தாங்கி ஸ்பான்சர் பண்ணி உதவி செய்த அந்த குடும்பத்துக்கு ஜெபிக்கிற அவங்களை ஆசீர்வதியும். அந்த குடும்பத்தை ஆசீர்வதியும். அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். அவருடைய வருமானத்தை பெருக பண்ண நன்மைகளை காணட்டும். இதன் மூலம் உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. மற்ற 24 அதிகாரத்தை திரும்ப வாசித்து தெளிவாக அறிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் சொன்ன அடையாளங்கள் நம்ம சுற்றிலும் நடக்கிறது அறிந்து கொள்ளுங்க.